அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. ஒரு 150 கிராம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு பிரிஞ்சில் போட்டு நல்லா புரிஞ்சதும் வெங்காயம் ஒரு 150 கிராம், தக்காளி ஒரு 150 கிராம், பச்சை மிளகாய் 2 போட்டு வதக்கிட்டேங்க. நல்லா ஓரளவுக்கு வதங்கணும். ஒரு 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். போட்டு அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். நெக்ஸ்ட்டு கறி மசாலா போட்டுக்கிறேங்க. இது ஹோம்மேட் கறி மசாலா. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் வேக வச்சு வச்சுருக்கேங்க. அதையும் எடுத்து 1/4 கிலோ மட்டனை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூளும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 ஸ்பூன் நான் தயிர் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லி புதினா கொஞ்சமாக போட்டுட்டு இன்னொரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டன் வேக வச்சுருந்த தண்ணி எடுத்து ஊற்றிடுறேங்க. இது நான் ஜீரக சம்பா ரைஸில் செய்ய போகிறேன். 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள். நல்லா ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ரைஸ் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் கல் உப்பு போட்டுட்டு ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு ஊற்றிருக்கேங்க. பாருங்கள், சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.